ஸோ என்னோட நேம் வந்து டாக்டர் மைலா. ஒரு 12 இயர்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர் கம் ஹெச்ஓடி. அண்ட் வீட்டில் யாரும் பிஸ்னஸ் பீப்புளெலாம் கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் தான். ஒரு 4.5 இயர்ஸ் பேக் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். பிஸ்னஸ்க்காகவே 12 இயர்ஸ் ப்ரொஃபஸர் ஜாபை ரிசைன் பண்ணேன். கவர்மெண்ட் இன்டர்வியூவை அவாய்ட் பண்ணேன். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வளரும் ஒரு செக்டார். ஸோ அதில் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு ஆன்லைன் செக்டார்ல இருக்கும், ஒரு நெட்வொர்க்கிங்ல இருக்கும், ரெஃபரல் சிஸ்டம்ல இருக்கும். இதெல்லாம் 75% அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ணக்கூடிய துறைகள். ஸோ இங்கே நான் ஜாயின் பண்றதால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் அ ப்ரொஃபஸரா நிறைய நாலேஜ் கொடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் என்னால் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது. பட் இங்கே 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் பீப்புள் என்னால் நிறைய இன்கம் கொடுக்க முடியும். அதனால ஃபுல் டைமர் ஆனேன். ஸோ என்ன மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏன் ஆக்சிஸ் இந்தியாவை ஃபுல் டைமரா எடுத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில விலக்கேற்றக்கூடிய பொசிஷன்ல இருக்கும். ஸோ இங்க எல்லா கேட்டகரி பீப்புளும் இருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க, ஒரு நார்மல் வயதுடைய பீப்புள் இருப்பீங்க, பேரண்ட்ஸ் இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஐடி துறை இருக்கலாம், போலீஸ் அபிஷியல்ஸ் இருக்கலாம். யார் இருந்தாலும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஹால்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியாவுக்குள்ள ஜாயின் பண்ணி ஒரு பெரிய லெவல் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகிற வரைக்கும் போயாதீங்க. தெரியல அப்படின்னா என்ன கிளாரிட்டி வேணாலும் கேளுங்க, நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.